ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ் பேக். இன்றைக்கி நம்ம ஃப்ளோர் க்ளீன் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டுன்னு உங்களுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போ நம்ம பசங்க சாக்லேட் இல்லை பிஸ்கெட் ஏதோ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த எச்சை ஃபுல்லாக அது அப்படியே லிக்விட் மாதிரி கீழே ஊற்றும். அப்போது உடனே பூச்சிங்க வரலாம், இல்லை எறும்புங்க பிடிக்கலாம். சாமி எறும்புனாக்கா பரவாயில்ல, இந்த கடிக்கிற எறும்புனாக்கா கொஞ்சம் கஷ்டம். அதனால நம்ம வீட்டுக்கு லைசோன்னு அப்புறமா டெட்டாயில் இல்லை பெனாயில் இந்த மாதிரி யூஸ் பண்ணுற நேரம் சின்ன பசங்க இருக்கிற வீட்டில் பெரியவங்கன்னா பரவாயில்ல, சில பேர் செப்பல் போட்டுன்னு உள்ளே வந்துடுவாங்க, இல்லை ஷூ யூஸ் பண்ணுவாங்க, சடனில் இல்லை சாக்ஸு ஸ்மெல் இருக்கும், இந்த மாதிரிலாம் ரொம்ப இருக்குது. அதனால நம்ம வீட்டில் கிருமிகள் இருக்கிறது கண்ணுக்கே தெரியாது. இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குது. நான் முழு எலுமிச்சங்காயில் ஒரு பாதி எடுத்து வச்சுட்டேன். இப்போ இந்த பாதியில் இந்த மாதிரி 2 பீஸ் போதும். ஒரு டைம் நம்ம ஃப்ளோர் துடைக்கிறதுக்காக நம்ம வீடு சுத்தமாக இருக்கணும்னா ஒரு பீஸ் போதும். இந்த மாதிரி பாதியில் 4 பீஸ் பண்ணி இது சாயங்காலம் நம்ம ஃப்ளோர் க்ளீன் பண்ணோன்னா கூட இது யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை மறுநாள் கூட காலையில் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வேப்பல். இப்போ இது 2 பொருளை வச்சு தான் குழந்தைங்க இருக்கிற வீட்டில் ஃப்ளோர் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நான் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா பக்கெட்டில் இருக்கும் நம்ம தண்ணி எடுத்துக்கிறோம் இல்லைங்களா, இந்த மாதிரி தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்துட்டு இதில் இந்த வேப்பலை அடுத்து இந்த வேப்பலில் இருக்கிற அந்த ஃபுல் சாரெல்லாம் எரிங்கிடும், கலரை மாறும். இதில் எலுமிச்சப்பழம் இந்த மாதிரி போட்டு நல்லா கொதிச்ச பிறகு அந்த தண்ணியை எடுத்துட்டு நம்ம செப்பரேட்டாக தண்ணி பக்கெட்டில் வைக்கவே இல்லைங்களா ரூம் துடைக்கிறதுக்கு, அப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கணும். வேறு எதுவுமே வேண்டாம், இதுலேயே நம்ம க்ளீன் பண்ணி துடைக்கலாம். இப்போ நல்லா கொச்சி சூடாக இருந்தால் காட்டுற பாருங்கள் எந்த அளவுக்கு எப்படி கலர் மாறி இருக்குதுன்னு பாருங்கள். நல்லா சூடாகிட்டு இருக்குது தண்ணி, கலர் பாருங்கள் எந்த அளவுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ இதில் எலுமிச்சப்பழம் இது பாருங்கள் ஃபுல்லாக கட் பண்ணி போட்டு ஃபுல்லாக அந்த சாறு எரிங்கிட்டு இருக்குது. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா இப்போ அது கொதிக்கும். அது 2 மிக்ஸ் பண்ணி ஃபுல்லாக அந்த சாறு இறங்கும். கீழே பசங்க சாக்லேட்டோ இல்லை பிஸ்கெட்டு எது வேண்டாலும் அந்த சாப்பிட்ற உணவு கீழே விழுந்துச்சுன்னா கூட பசங்க எடுத்து சாப்பிட்டாலும் எந்த ஒரு சைடு எஃபெக்டோ சரி இன்ஃபெக்ஷனு எதுவுமே ஆகாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் இது. இந்த மாதிரி சின்ன பசங்க இருக்கிறவங்க கண்டிப்பாக இது யூஸ் பண்ணுங்க, இல்லை பெரியவங்க இருக்கிறவங்க பசங்க யூஸ் பண்ணலாமான்னா கண்டிப்பாக யார் இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். ஆனால் முக்கியமாக சின்ன பசங்க இருக்கிறது இந்த பெனைல், இந்த ஹார்பிக்கு, லைசோல் இதெல்லாம் கெமிக்கல் மிக்ஸு. இது இயற்கையான பொருள், இதில் எந்த கெமிக்கல் மிக்ஸ் இல்லை. இந்த மாதிரிலாம் அவங்க கீழே போட்டு எடுத்து சாப்பிட்டா கூட எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டு எதுவுமே ஆகாது குழந்தைங்களுக்கு. ஏன்னா இதில் கசப்பு தன்மை இருக்குது. அப்புறமா எலுமிச்சப்பழம் சாறு அதில் ஃபுல்லாக எரிங்கிட்டு இருக்குது. இதை எடுத்து அப்படியே நம்மளுக்கு தேவையான தண்ணி பக்கெட்டில் வச்சுக்கின்னு இது அதில் போட்டுக்கலாம். அப்படியே உங்களுக்கு இதில் மறுபடியும் வேறு ஏதாவது மிக்ஸ் பண்ணணும், கொஞ்சம் ஸ்மெல்லாக இருக்கணும் வீடுனாக்கா நீங்கள் இதில் ஸ்மெல்லே இல்லாத இருக்குதுன்னா பரவாயில்ல, நீங்கள் இந்த துளசி இலை வருது இல்லைங்களா, அது இல்லாக்காட்டி ரோஸ் வாட்ரு நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு கூட ஃப்ளோருக்கு க்ளீன் பண்ணலாம். பாருங்கள் இப்போ நல்லா கொதிச்சு டைமு நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்தாலே போதும். ஃபுல்லாக அந்த வேப்பில் எந்த கலரில் இருந்துச்சு அது ஃபுல்லாக அது இந்த சாரெல்லாம் இறங்கிட்டு எந்த கலருக்கு பாருங்க. இதில் பாருங்கள் இது வெள்ளை வெள்ளையாக இந்த மாதிரி மேலே வந்துக்கிறதெல்லாம் அந்த எலுமிச்சப்பழத்துது. ஃபுல்லாக அந்த எலுமிச்சப்பழத்தில் இருக்கிறதெல்லாம் இருக்குது பாருங்கள். அது நல்லா கொதிச்சு நல்லா இதாகும் போது ஃபுல்லாக அதெல்லாம் அப்படியே வந்துடும். இப்போ இது ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பக்கெட்டில் இந்த தண்ணியை அதில் சேர்த்துக்க போகிறோம் ஃப்ளோர் துடிக்கிறதுக்கு. இதில் வேறு எந்த மிக்சிங்கும் இல்லை, ஏன்னா அது சில்லுனா இருக்கும் தண்ணி, அதில் இது நீங்கள் சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஒரு பக்கெட்டில் நான் இதை தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதில் இந்த எலிங்க இல்லாத வெறும் அந்த ஜூஸ் மட்டும்
சேர்த்துக்கலாம். அந்த எலிங்க அப்படியே எடுத்துடலாம். அப்புறம் நம்ம பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு சூடு இருக்குதுன்னு சொல்லிட்டுன்னு. ஏன்னா இந்த அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சோம்னா தான் அதில் இருக்கிற ஃபுல் அந்த இதெல்லாம் இறங்கிடும். இப்போ நம்ம ஃப்ளோர் க்ளீன் பண்ணுறதுக்கு ரெடி. ரொம்ப சிம்பிளான டிப்ஸு. மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. பாருங்கள் அந்த வேப்பிலை, அந்த எலுமிச்சப்பழம் ஃபுல்லாக அந்த ஜூஸ் எல்லாம் இறங்கிடுச்சு. இப்போ இது நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ இதில் இருக்கிறது இந்த தண்ணி நம்ம கை வச்சோம்னா நல்லா விதன்னு இருக்கும். இப்போ இதில் ஃப்ளோர் நம்ம தொடிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி இதில் விழுந்துச்சுன்னா கூட இது இப்படி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ இந்த தண்ணியில் ஃப்ளோர் தொடிச்சு பாருங்க. தொடித்த பின்ன எவ்வளோ நல்லா ஒரு ஸ்மெல்லும் நல்லா இருக்கும். ஏன்னா இதில் நல்லா பிராண்டு ஒரிஜினல் பிராண்ட் இருக்கிற ரோஸ் வாட்டர். உங்களுக்கு ஸ்மெல் வேணும் வீட்டில்னா ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் அடுத்து இதே மாதிரி ரூம் க்ளீன் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் அடுத்த வீடியோவில். இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா இதுவாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டுன்னு ரிசல்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். பாய்.